பெட்ரோலுக்கு மாற்று, பசுமையான காற்று, தானியத்திலிருந்து தயாரிப்பு, விநியோகத்தில் தடம் பதிப்பு, ஒட்டுமொத்தமாக 800 கோடி லிட்டரை தாண்டியிருக்கும் எத்தனால் விநியோகம் இந்தியாவின் எத்தனால் பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது. கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. இந்தியாவின் எத்தனால் கலப்பு மற்றும் பயன்பாட்டை அதிகரிக்கும் திட்டத்தில் முக்கிய மைல்கல்லாக 2025-26 எத்தனால் விநியோக ஆண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த எத்தனால் விநியோகம் 800 கோடி லிட்டரை தாண்டியுள்ளது. இதுகுறித்த புள்ளி விவரங்களை அனைத்து இந்திய வடிகட்டுதல் நிறுவனங்கள் சங்கமான AIDA வெளியிட்டுள்ளது. நடப்பு விநியோக ஆண்டில் இதுவரை 800 கோடி லிட்டருக்கும் அதிகமான எத்தனால் விநியோகிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜூலை மாதத்தில் மட்டும் 93 கோடி லிட்டர் எத்தனால் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கிய கவனம் பெற்றிருப்பது தானிய அடிப்படையிலான எத்தனால். ஜூலை மாதத்தில் தானியங்களை மூலப்பொருளாக கொண்டு தயாரிக்கப்பட்ட 71 கோடி லிட்டர் எத்தனால் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முந்தைய ஜூன் மாதத்தில் மொத்தம் 103 கோடி லிட்டர் எத்தனால் விநியோகிக்கப்பட்ட நிலையில் அதில் தானிய அடிப்படையிலான எத்தனால் மட்டும் 75 கோடி லிட்டராக இருந்தது. அதாவது மொத்த எத்தனால் விநியோகத்தில் தானிய அடிப்படையிலான எத்தனாலின் பங்கு ஜூன் மாதத்தில் 73% இருந்த நிலையில் ஜூலையில் 76% அதிகரித்துள்ளது. ஜூலை மாதத்தில் மக்காச்சோளம் மற்றும் இந்திய உணவுக் கழகத்தின் உபரி தானியங்கள் தலா சுமார் 30 கோடி லிட்டர் அளவுக்கு பங்களித்துள்ளன. மேலும் சேதமடைந்த உணவு தானியங்களை பயன்படுத்தியும் சுமார் 11 கோடி லிட்டர் எத்தனால் பெறப்பட்டுள்ளது. மறுபுறம் கரும்பை மூலப்பொருளாக கொண்டு தயாரிக்கப்பட்ட எத்தனால் விநியோகம் ஜூலை மாதத்தில் 22 கோடி லிட்டராக இருந்திருக்கிறது. இது ஜூன் மாதத்தில் பதிவான 28 கோடி லிட்டரை விட குறைவாகும். 800 கோடி லிட்டர் என்ற அளவை எட்டியிருப்பது இந்தியாவின் எத்தனால் திட்டத்தில் முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. தற்போது உருவாக்கப்பட்டுள்ள எத்தனால் உற்பத்தி திறனை முழுமையாக பயன்படுத்த பெட்ரோலில் அதிகளவு எத்தனால் கலப்பது, ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரிப்பது மற்றும் எத்தனால் பயன்பாட்டை விரிவுபடுத்துவது போன்ற நடவடிக்கைகள் அவசியம் என AIDA துணை தலைமை இயக்குனர் பாரதி பாலாஜி தெரிவித்துள்ளார். இதனால் பெட்ரோல் பயன்பாட்டை குறைத்து மாற்று எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் விவசாய பொருட்களுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளையும் உருவாக்க முடியும் என்ற எதிர்பார்ப்பும் வலுப்பெற்றுள்ளது.